டிஎம்எஸ் சவுந்தரராஜன் பாட்டும் நல்லா பிடிக்கும். ஓயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இந்த பாட்டு நல்லா ரொம்ப ஹிட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், பிடிச்சிருக்கும் மக்களுக்கு. அதனால் இந்த பழைய பாட்டை இன்னும் மறக்க முடியாது மக்களுக்கு. அதனால் இந்த பாட்டு வந்து நல்ல ஒளிபரப்பாக கேட்டுக்கொள்ளும். ஆசிரியர் ஓஆர் கண்ணன் என் பேரு. ஐயா டிஎம் சவுந்தரராஜன் மதுரைக்கு பெருமை சேர்த்தவர். ஐயா அவர்கள் சினிமாவில் எத்தனையோ பாடல்கள் பாடியிருந்தாலும் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் எம்ஜிஆருக்கு பாடியிருக்கார், சிவாஜிக்கும் பாடியிருக்காரு, கலைஞர், எம்ஜிஆர், அதாவது ஜெய்சங்கர் எத்தனையோ பேர் பாடியிருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் பாட்டுன்னு எடுத்தோம்னா எத்தனையோ பாடல் இருக்கு. சிவாஜி பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. டிஎம் சார் வந்து ஃபேன்ஸ்னா அவர் சாங்ஸ் வந்து நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன். அவர் பாட்டுனாலே மெலடியாக இருக்கும். முருகன் சாங்ஸ் இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா சட்டி சுட்டதடா கை விட்டதடா, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். டெய்லி செல்ல நைட்டு ஒரு தடவை எப்படியா கேட்டுருவேன். எனக்கு வந்து நிறைய டிஎம்எஸ் பாட்டெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அவருடைய பாட்டெல்லாம் வந்து வேலை நேரம் போக ஒரு பாட்டு தான் ஃபுல்லாக கேட்பேன். அவர் வந்து நிறைய பாட்டு பாடியிருக்காரு. மெயினாக வந்து எம்ஜிஆர், சிவாஜிக்கு பாட்டுகள் நிறைய பாடியிருக்காரு. எனக்கு வந்து அவருடைய பாட்டில் வந்து பிடிச்சது கடவுள் கொடுத்தான் மனநாள் எடுத்தான், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு வந்து நீங்கள் போடுங்க. எனக்கு டிஎம்எஸ்ஸோடைய பழைய பாடல்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஓய்வு நேரங்களில் அவருடைய பாடல்களை கேட்கறதுல எனக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அவருடைய பாடல், பக்தி பாடலாக இருந்தாலும் சரி, சமூக சீர்திருத்த பாடலாக இருந்தாலும் சரி, தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி, அவர் பாடலை கேட்கும்போது எனக்கு அந்த கஷ்டமெல்லாம் மெய்மறந்து போயிடும். அவருடைய பாடல்கள் புதிய பறவை படத்துலேருந்து எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி எனக்கு இதாகும்.